ஹாய்ங்க. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஆ எல்லாரும் நலம் விசாரிச்சீங்க. அத்தனை பேத்துக்கும் என்னுடைய நன்றிகள். ஆ பேரன்பு எல்லாமே. இவ்வளவு அன்பையும், இவ்வளவு மெசேஜஸ் நான் எதிர்பார்க்கவே இல்ல. அத்தனை அக்கறைக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. ஆ இந்த வீடியோல பார்க்கக்கூடியது பிக் பாஸ் பத்தி தாங்க. வினோத் பெட்டி எடுத்துட்டு வெளில போயிருக்கதா சொல்றாங்க. அப்படின்னா அடுத்த இது யாருன்னு எனக்கு தெரியல. டைட்டில் வின்னர் அப்படிங்கிறது இப்போ மொத்தமாவே குழப்பமாயிடுச்சு. இதுவரைக்குமே டைட்டில் வின்னர் இவர் தான் அப்படின்னு நம்மளால குறிப்பா சொல்ல முடியலனாலும், வினோத் அவர்கள் நான் ஒவ்வொரு தடவை அவர் நாமினேஷனுக்கு வரும்போதும் பெருவாரியான ஓட்டுக்கள வாங்கிட்டு தான் இருந்தாரு. பட் இப்போ யாரா இருப்பாங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே டவுட் தான். சாண்ட்ராவுக்கு விஜய் டிவி சப்போர்ட் பண்ணாலும் டைட்டில் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. விக்ரம உடைக்கிற வேலைகளை தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் திவ்யாவுக்கு வினோத் இல்லாத சமயங்களில் திவ்யா நாமினேஷன் வரும்போது நிறைய இது வருது. சேம் டைம் விஜய் டிவியோட ப்ராடக்ட் சபரி. எதுவுமே பண்ணாத அரோரா இவ்வளவு கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க. இன்ஃபேக்ட் வினோத் வெளியில் போகிறதுக்கான முக்கியமான காரணமே அரோரா அவங்க மண்டையை கழுவுனது தான் அப்படின்னு தான் நிஜமாக இருக்குது. அந்த மாதிரியான கிளிப்பிங்ஸ் தான் நிறைய ட்ரோல் ஆகிட்டுருக்கு. வினோத் எப்போவுமே அவசரப்படுவார், துருதுருன்னு இருப்பார், டக்கு டக்குன்னு முடிக்கணும்னு நினைப்பார். அந்த வகையில் அவசரப்பட்டாங்க. ஏற்கனவே அவங்க ஒய்ஃப் பாக்கியா உள்ள வீட்டுக்குள்ளே வரும்போதே சொன்னாங்க, உன்னை பற்றின கிளிப்பிங்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன்டா. எல்லாமே அரோரா கூட இவர் ஃப்ளட் பண்ண விஷயங்கள் மட்டும்தான். இப்போ அரோரா பேச்சை கேட்டுட்டு வெளியில் வேற போகிறாரு. என்ன அடி வாங்க போகிறாங்கிறது தெரியலை. இப்போ அப்படின்னா யாராக இருக்கும்? விக்ரமா உடைக்கிற வேலையை பார்க்குறாங்க. சாண்ட்ராவுக்கு கண்டிப்பாக கொடுக்க முடியாது. திவ்யாவுக்கு ஓட்டிங் வந்தாலும் திவ்யா ஒரு வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட். சபரிக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரியலை. ஸோ இப்போ ரொம்பவே குழப்பமாக இருக்குது, ரொம்பவே சிக்கலாக இருக்குது. இந்த வாரம் அது போக சாண்ட்ரா ஓட்டிங்கில் கீழே இருக்காங்க. சாண்ட்ரா ஒரு வேளை பாக்ஸ் எடுத்திருந்தாங்கன்னா விக்ரம் வெளில போகிறக்கான சான்சஸும் இருந்துச்சு. இப்போ என்ன மாதிரியான கேம் ஓடப்போகுது அப்படிங்கிறது தெரியல. ஆனால் என்ன கேட்டால் விக்ரமுக்கு சான்சஸ் கொடுக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்த கேமை எந்த வகையிலுமே நிற்காமல் ஓட்டிக்கிட்டே இருந்தவர் விக்ரம் தான். அரோரா புத்திசாலியான பொண்ணு, அதெல்லாமே ஓகே. பட் ஃபஸ்ட்டு ஒரு 50 நாள் அவங்க எதுவுமே பண்ணலை. ஒரு 30 நாள் வரைக்கும் திவ்யா இந்த வீட்டில் இல்லை. சாண்ட்ரா அழுது டயத்தை ஓட்டிட்டாங்க. சபரி ஃபஸ்ட்டு ஒரு 4 வாரம் இருந்ததுக்கப்புறமா அவர் எதுவுமே பண்ணலை. ஆனாலும் சபரி நல்ல ஆத்மா. ஆனால் முகேன் மாதிரி எதுவுமே செய்யாமல் கப்படிச்சா அது நல்லா இருக்குமான்னு தெரியலை. நீங்கள் யாரை நினைக்கிறீங்க? யாராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? 18 லட்சத்தோட வெளியில் போன வினோத் செஞ்சது சரின்னு தோணுதா உங்களுக்கு? உங்களுடைய கமெண்ட்ஸை பதில் சொல்லுங்கள். நன்றி.